மணி நேரம் சுத்திட்டே வருதுடா. என்னடா நீ சும்மா சித்தப்பு 4 தடவை அடிச்சு பத்தி விட்டோம்னா போயிடும். ஏன்டா நம்மளே உசுருக்கு கேரண்டி இல்லாம இருக்கோம், நமக்கு எதுக்கு சித்தப்பு இதெல்லாம்? ஏன்டா அந்த பிள்ளை ஓனே நினைச்சு சுத்தி வந்துருக்கு, அந்த பிள்ளைக்கு ஏதாவது சொல்ல வேண்டியாண்டா? அதெல்லாம் சும்மா சித்தப்பு, சும்மா நான் வந்துட்டு போயிட்டே இருப்பா. ஆனா முதல் ரொம்ப கண்ணை கரையாடுன்றா கருவுன்ற மாதிரி. இப்போ கொஞ்சம் அட ஏன்டா நீ வேற காசு பண்ண வச்சுட்டா கழுதோட கலர் ஆயிரும்டா. காக்கா சித்தப்பு அடிக்கடி காக்கான்னு தானே சொல்லுவ. அவன் யார் அவனை கூப்பிடுறது? ஏழை கூமுட்டை சித்தப்பு சொல்லுப்ப. நாளைக்கே காசு வந்துட்டா நீ கலராயிருயாக்கும், இல்லை உன் காது தான் இப்படி மடங்கிருமா? ஐயா காசு பண்ண இப்போ வரும், நாளைக்கு போகும். என் காது நல்லா தான் இருந்துச்சு, வாட்ட சட்டமா. அப்புறம் அயன் பண்ணிட்டாங்களா? அயன் பண்ணலப்பா, இது போட்டாங்க, கஞ்சி போட்டாங்க. கஞ்சி போட்டால இப்போ பட்டக்குன்னு ஆயிடுச்சு. ஆனா மனசுல அதெல்லாம் இல்லாமையா அவன் நீ சுத்தி வர்றா? ஏதோ உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். சண்டியாரே ஏய் யாருப்பா? என்ன தானே சித்தப்பு நேத்தையும் கூப்பிடுறாங்க. என்ன வேண்டா இப்போ கூப்பிட்டேன், பொண்ணா பொண்ணு விட்டா கட்ட போறாங்க. நீ காலமான காலத்துல உனக்கு நான் பொண்ணா கொடுக்க போறேன், சும்மா கூப்பிடுறேன் 4 வாரத்தை என்னன்னு கேட்டுவா. ஏய் யாரப்பா கூப்பிடுறாங்கப்பா? ஏய் என்ன எதுக்கு நான் கூப்பிடுற? களி குண்டியில குத்தி வாங்கிட்டு உட்காந்து இப்போ உனக்கு அறிவு இல்ல? சண்டியாரே வந்து தைரியம் தான் குத்தி பாடுறா. ஏற்கனவே குண்டியில குத்து வாங்க பத்தலையா? அப்பா அது சரிடா, இப்போ வந்து குத்தி பாடுறா. உண்மையான ஆம்பளையாண்டா. என் சித்தப்பா நீ சங்கர் தெரியா? நீ இந்த அடிச்சு மருந்து அடிச்சு பாடுறா. நான் உயிரோட இருக்கிறப்ப நீ வச்சிருக்கியா? ஏய் அங்க யார கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நியூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன ஆகுல? அப்பா சொன்னே யாரு? ஏய் சண்டே என்ன தான் டக்குன்னு சொல்லணும், டக்குன்னு சொல்லணும். நீ அது செய்யது வாய்த்து கொடுப்பேன். அங்க இருந்து செய்யது வாய்த்து கொடுக்குறப்ப தெரியாது நம்மளுக்கு. குண்டியில நல்லா குத்து வாங்கிட்டு இப்பயும் கூப்பிடுறேன். இன்னொரு குண்டி இருக்குல்ல, 2 குண்டி இருக்குல்ல, அதுலயும் குத்து வாங்க.